பிரீமியர் லீக் சீசன் நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து டீம் ஆஃப் தி சீசன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட் அது மட்டும் எப்படி பத்தோம்? இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான அவார்ட்ஸ் வேற நாங்க வந்து பிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அது முதல்ல என்னன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரியே இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் அவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் சில கேட்டகரிஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். அது வந்துட்டு என்னன்னு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க யார் நினைக்கிறீங்கன்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவார்டு கௌதம், பிக்கெஸ்ட் ஓவர் அச்சீவிங் டீம். அதாவது இந்த டீம் ஸ்டார்ட் பண்றப்போ இவனுங்கெல்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா சத்தியமா நினைச்சு பார்க்கல அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களே. அந்த மாதிரி ஒரு டீம் வந்துட்டு பிரீமியர் லீக்ல இந்த சீசன் யார் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணா? எனக்கு வந்து ஒரு 2-3 டீம் மைண்ட்ல இருக்குது. ஆனா வந்து நான் அவார்டுன்னு கொடுக்கணும்னா இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீ என்ன சொல்ற? வில்லா தானே ஒத்துக்கிட்டானோ? இல்லா வந்துட்டு ஆமா டெஃபினட்டா வந்துட்டு இப்ப சாம்பியன்ஸ் லீக் தொட்டுட்டானுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி டீம் ஆஃப் சீசன்ல வந்து மேனேஜர் அவார்டு கொடுக்குறப்ப இதான் சொன்னோம். டெஃபினெட்லி அவங்க தான். ஸோ வந்து எனக்கும் டவுட் இல்லை, நானும் வில்லா தான் தருவேன். பட் அது தவிர்த்து நீ இன்னும் ஒரு 2 டீம் நான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. பெஸ்ட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டீம்ல வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. யாரு? செல்சியா? செல்சின்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு இருக்கிற பிரைடுக்கு வந்துட்டு 6th முடிக்கிறதெல்லாம் இன்னும் பெர்ஃபார்மிங் தான். ஓகே, வேற என்னது? அது கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் போர்ன்மவுத் இவங்க 2 பேரும் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருந்தானுங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவல் அவார்டு வந்துட்டு வில்லா தான். பயங்கரமான சீசன்ல அன்டவுட்லி அது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஆர்சனலும் மேன் சிட்டி தான் டைட்டில் போட்டி போடுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். அது நம்மளுக்கு என்ன வந்து டவுட்டும் கிடையாது. பட் ஆனா ஆஸ்டன் வில்லா ஓகே மேபி ஒரு 7th 8th முடிப்பாங்கப்பா, மேபி 6th தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா 3rd கிட்டத்தட்ட முடிச்சிருப்பாங்க எங்களுக்கு பக்கத்துல. பட் எக்ஸாக்ட்லி 4th முடிச்சாங்க. இன்கிரெடிபிள். 41 வருஷம் கழிச்சு தேர் கோயிங் இன்டு தி சாம்பியன்ஸ் லீக். ஸோ தட்ஸ் an incredible feat by Unai Emery. பட் இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், கடைசியில they again flopped. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் தான் பயங்கரமா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் சீசன் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, தம்பி Unai Emery கடைசின்னு வந்துட்டா பையன் சொதப்புவான்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 10 கேம் அவங்க ஒழுங்கா பண்ணல, நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்காத காரணத்தினாலதான் they actually finished 4th. இல்லைன்னா அவங்க 3rd கூட முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி மோஸ்ட் இம்ப்ரூவ்டு டீம் ஃப்ரம் லாஸ்ட் சீசன். ஒரு சர்ப்ரைசிங்கா மேல வந்ததுன்னு பார்த்தா நோ டவுட் ஆஸ்டன் வில்லா தான் சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன். அண்டர் பர்ஃபார்மிங் டீம், இந்த பேரை அண்டர் பர்ஃபார்மிங்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்துட்டு ஒண்ணுதான் ஞாபகம். யாரு? நான் யாருன்னு சொல்லுவேன்னு உனக்கு தெரியல. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்டா. டெஃபினட்டா வந்துட்டு மான்செஸ்டர் யுனைட்டட். ஏன் அண்டர் பர்ஃபார்மிங்? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சாம்பியன்ஸ் லீக் அண்ட் வந்து FA கப் ஃபைனல், காரபோ கப் வின்னர்ஸ் ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீம் இந்த வாட்டி யூரோப் ஸ்பாட்டே தொடல. எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. நான் அதனால அண்டர் பர்ஃபார்மிங் சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் 5 கேமுக்கு அப்புறமே நான் சொல்லிட்டேன் இது அவ்வளவுதான் அப்படின்னு. 5 கேம் நான் பார்த்தேன்டா. ஃபர்ஸ்ட் 5 கேம் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது போன சீசன்ல இருந்து. சொல்ல போனா இந்த சீசன்ல டாக்டிக் மாத்தன்னு சொல்லிட்டு இன்னும் கேவலமா தான் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் 5 கேமுக்கு அப்புறம் நான் அப்பவே சொன்னேன் இது சரிப்பட்டு வராது இந்த கிளப் அவ்வளவுதான் இந்த 5 கேமுக்கு அப்புறம்ட்டு. அதெல்லாம் எனக்கு பெருசா டவுட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆர்சனல் கேம்ல ஆயிலண்டுக்கு கரெக்ட்டா கரெக்ட்டா ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அங்க அதனால தான் நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்க ஏமாத்துறனாலதான் யுனைட்டடோட சீசன் இப்படி ஏமாந்து போச்சு. ஏன்டா இப்படி ஆக்குறீங்க? பட் யா தி மோஸ்ட் அண்டர் பெர்ஃபார்மிங் டீம் வந்து without a doubt even Manchester United fan historically பார்த்தாலே அவங்களோட worst season இதுதான் Manchester United. but most number of losses, இது வரைக்கும் தோக்காத டீம்ஸ் கூட பயங்கரமா இது most conceded shot, negative goal difference. அதுதான் அப்பாடி அப்பா இன்கிரெடிபிள். 38 கேம் விளையாடி நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ்ல முடிச்சிருக்காங்க. இதனாலதான் வந்துட்டு சார் அலெக்ஸ் ஃபர்கூசன் வரதே இல்ல போல மேட்ச் நம்ம பாக்குறதுக்கு. ஒரு காலத்துல நிறைய வாட்டி வந்துட்டு இருந்தா நானும் டிவில பாத்துட்டு காமிப்பாங்க. இப்பெல்லாம் வரதே இல்ல மேட்ச்க்கு இவ்வளவு மோசமா இருந்தால. பட் ஸ்டில் இவ்வளவு ஒரு மோசமான ட்ராக் ரெக்கார்டு வச்சுட்டு வந்து ETH ஸ்டில் மேனேஜர்ன்றது சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆக்சுவலா அது வந்து பிகெஸ்ட் சர்ப்ரைஸ் ஆஃப் தி சீசன். அது தெரியாது இன்னொரு ஒரு வாரம் இருங்க, நாங்க வந்து FA கப் ஃபைனல் முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். தெரியாது அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், பர்ன்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். தலை வந்து ஏன்னா ஆமா சாம்பியன்ஷிப் நல்லா சாம்பியன்ஷிப் பிரிச்சுட்டு வந்தாங்க. லைக் 100 கோலோ 120 கோலோ போட்டு வந்தாங்க சாம்பியன்ஷிப்ல இருந்து. நாளா பயங்கரமா எதிர்பார்த்தேன்ப்பா. வந்து 25 பாயிண்ட் 28 பாயிண்ட் கூட எடுக்க முடியல. ரொம்ப மோசமா இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க டாக்டிக்ஸ் வந்து என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா, நீ வந்து சாம்பியன்ஷிப்ல பயங்கரமான டாக்டிக்ஸ் வச்சு ஆடின கம்பெனி வந்துட்டு அது பிரீமியர் லீக்ல வந்து மாத்திட்டு ஒரு ஏதோ புதுசா இம்பாக்ட் பண்ண முடியலன்ட்டு
ஆனா இப்படி பண்ண ஒரு கம்பெனி வந்து இப்ப பாயர்ன் மியூனிக் டார்கெட் பண்ணி அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ்ல போயிட்டு இருக்கு. கடவுளே, இப்போதைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்றப்ப நியூஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு கம்பெனி தான் சைன் பண்ண போறாங்க. இது எப்படிடா எங்கேயோ மச்சா இருக்குடா உனக்கு. எல்லாமே வந்து ஷாக்கிங்கா போயிட்டு இருக்குது. என்ன சம்பந்தமே பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியல. ஆனா அவருக்கு வந்துட்டு இந்த பேடி பவர்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குல்ல, அவங்க போட்டிருந்தாங்க ராய் ஹாட்சன் வந்து கத்துன்னு கத்துற மாதிரி அந்த பிளேயர்ஸை போட்டுட்டு, ஏன்டா நான் எத்தனை சீசனா எத்தனை டீமை காப்பாத்தி விட்டு கூட்டு வந்திருக்கேன், என்னையெல்லாம் கூப்பிடல பயன் பண்ணிச்சுக்கு, மேல வந்தா ரெலிகேட் ஆகி கீழே போயிட்டா அவளையாடா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பாயர்ன் மியூனிக் மேனேஜ் பண்ண என்ன தோணுச்சுன்னு தெரியல. அநியாயம்டா. அந்த அந்த அடுத்த அவார்டுக்கு போயிடலாம். அடுத்த அவார்டு வந்துட்டு வர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் தி சீசன். யூஸ்வலா நம்ம பெஸ்ட் தான் பேசியிருப்போம். வர்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு இவரு தான் தரணும். அவர் ஆடுறத பார்த்து அவரோட ஃபேன்ஸே டிசப்பாயிண்ட் ஆவாருன்னா அவனுக்கு யார் மனசுக்கு வராது. போன சீசன் ஃபுல்லா வந்துட்டு அவரோட செலிப்ரேஷன் நீ போட்டே ஆகணும்னு நம்ம ஃபேன்ஸ் வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ இதுவா போட்டாச்சு. அவர் ஆடுறத பார்த்தா ஒரு கோல் ஒரு அசிஸ்டா. அவர் ஆடுறத பார்த்தா மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸே கடுப்பாயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவரோட யங்ஸ்டர் அமத் தியாலோ வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 100 மில்லியன் ஆண்டனி கூட வேணாம், நாங்களே இவர் வச்சு ஆடிப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆல் பிகாஸ் ஏன்னா கோல் கான்ட்ரிபியூஷன் கம்மி. நீ என்னதான் லைக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 கேம்ஸ் நல்லா ஆடினார் ஆக்சுவலாவே. பட் அது கன்சிஸ்டன்சி இல்லையா. ஒரு 38 கேம்ஸ்ல வந்து ஒரு கோல் தான் 2 கோல் மேக்ஸிமம் அவ்வளவுதான். நடுவுல அந்த விஷயமும் வந்துச்சுலடா, இந்த கேஸ்ல பிரச்சனையாச்சு ஒரு 2-3 months. சோ ஒரு அதாவது கிரிட்டிசிசம் கொடுக்கலாம், பட் ஐ திங்க் அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். மனசு ஆடுற கேம் வந்து அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அவர் ஃபேன்ஸே கடுப்புல இருக்கானுங்க. இவன் வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு இதுவுமே நீ சொல்ல முடியாது. இஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெரி பேட். அது கூட பரவாயில்ல. எல்லா கேமுக்கும் அவனுக்குன்னு ஒரு பர்சனல் போட்டோகிராஃபர்ஸ் இருந்தானம்மா. அந்த கதையை கேட்டா எனக்கு சிரிப்பா வருது. கடைசியில ஒரே ஒரு கேம்ல கோலை போட்டா அந்த சோனிக் ஹெச்டாக வந்து எல்லா கேமும் கூட்டு வந்துருக்காங்களாமா அந்த பொம்மைய. ஐயோ அதாவது பிச்சுக்கு வந்தா தானே போட்டோவே எடுக்க முடியும். பிச்சுக்கே வரலன்னா ஒரு பணம் கொடுத்து ஒரு போட்டோகிராஃபர் வேற எல்லா கேமும் கூட்டு வந்திருக்கானா. வேற யாருமே இல்லையா சொல்றதுக்கு. இவர் தான் வந்து டாப் காம்படிட்டர். ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி 4 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்க. வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் தான். ஸோ நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஐ திங்க் ஆப்வியஸ்லி வில் பி கன்சிடர்ட் அஸ் பெஸ்ட். டார்வின் நுனியஸ் வந்து பெஸ்ட் பிளேயர்னு ஐ திங்க் டாப் 3 கண்டெண்டர்ஸ்ல இருப்பார். ஏன் நான் சொல்றேன்னா நிறைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மிஸ் சான்சஸ் அவருக்கு. அவர் கிடைச்சிருந்த சான்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா டைட்டில் கம்பீட் பண்ற அளவுக்கு, ஏன்னா அந்த அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பொசிஷன்ல வந்துட்டு ஃபிளாப். ஸோ வந்துட்டு அந்த வேர்ஸ்ட்ன்றத ஃபிளாப் ஆஃப் தி சீசன்ல கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்து டார்வின் நுனியஸ் இருப்பாரு. மைக்கேல் முட்ரிக்கு அவருக்கும் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இவங்களாம் வந்துட்டு ஐ திங்க் அதர் கண்டெண்டர்ஸ். பட் வின்னர் வந்துட்டு அன்டவுட்டட்லி நம்ம புலிவால் ஆண்டோனி தான். எஸ். அடுத்து வந்துட்டு ஷாக்கிங், இது ஒரு நல்ல அவார்டு, மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயர். அவன் போன வருஷம்லாம் ஒண்ணுமே பண்ணல, இந்த வருஷம் இப்படி ஆடுறானே, ஒரே பிளேயரா அவரு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஷாக் ஆன பிளேயர் யாரு? எனக்கு ராஸ் பார்க்லியா. ராஸ் பார்க்லி. ஓகே. லூட்டன் டவுன். ஐ திங்க் he is going to move to ஆஸ்டன் வில்லா. ரொம்ப க்ளோஸா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. வந்துட்டு நீ இந்த ஒரு ராஸ் பார்க்லி தான் வின்னர் ஆஃப் தி அவார்ட் நீ கன்ஃபார்மா சொல்றியா? எனக்கு டாப் ஆஃப் மை மைண்ட் ராஸ் பார்க்லி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். லைக் வெரி வெரி ஹை இம்ப்ரூவ்மெண்ட் திஸ் சீசன் இன் a very new role for him. அதுவும் இட்ஸ் நாட் லைக் a big team. இப்பதான் இது என்னது ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்த லூட்டன் டவுன் அவங்களுடைய கேம் பிளேல நம்பர் 6 பொசிஷன் விளையாடுறதா இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா அவங்க சிட் பேக் பண்ற டீம்ல இல்ல. அப்படி இருக்கிறதுல வந்து ராஸ் பார்க்லி தான் ஏன் நினைப்புல வருது. உனக்கு வேற ஏதாச்சும் தோணுதா? எனக்கு வந்து சொலான்கி, டாமினிக் சொலான்கி எதுவுமே பண்ணாத வரை இப்போ வந்து போன்மத் ஆடி 19 கோல் அடிச்சிருக்காருன்னா வேற லெவலு. ஸோ வந்து யாரு நீ போன வருஷம் உன் பேரை கூட தெரியாம இருந்தவன், லைக் பிரீமியர் லீக்ல இருந்த வேற. ஸோ வந்து பட் இங்க வந்து கேன் வி ஆல்சோ சே வாட்கின்ஸ் இம்ப்ரூவ்ட் இல்லை, இஸ் ஆல்வேஸ் பீன் தட். இந்த சீசனுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வாட்கின்ஸ் வாஸ் குட், பட் இம்ப்ரூவ்ட்னா இஸ் குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும் தான். ஸோ ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் பை ஹிம். வேற ஏதாவது கண்டெண்டர்ஸ் இருக்காங்கன்னா வந்துட்டு டெஃபினெட்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு ஸோ வந்துட்டு எனக்கு வந்து இந்த குட் ஷவுட் அவுட்ரா சொலாங்கி அண்ட் இந்த எவர்டன் மிட்ஃபீல்டர் அவர் கூட நல்லா பண்ணார். ஒனானா அஹமது ஒனானாவா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் ஃபியூ பிளேயர்ஸ் நீ சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல நீங்களும் போடுங்க, வேற யாரும் மிஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் நியூ கமர் டு தி பிரீமியர் லீக். ஸோ இந்த பிக் மணி சைனிங்ஸ்ன்றதை விட்டுட்டு வேற யார் வந்துட்டு இந்த பெஸ்ட் நியூ கமர் லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லீக் வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹேவர்ட்ஸ் ரைஸ் எல்லாம் வந்து இந்த கணக்குல வர மாட்டாங்க, ஆல்ரெடி பிரீமியர் லீக்ல தான் ஆடிருக்காங்க. ஸோ வேற லீக்ல இருந்து வந்த ஒரு பிளேயர் வந்து இந்த வருஷம் பயங்கரமா ஆடினார், வா நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்றது யாருக்காங்க?
பெஸ்ட்ன்றதுக்கு ஒருத்தர் தான். அப்புறம் நீ வந்து அந்த ஷவுட் அவுட்ஸ் ஒரு 2-3 பேருக்கு தரலாம். சப்போஸ் உனக்கு ஓனானா டேய் அநியாயம் பண்ணாதடா நீ. என்னதான் மனுஷன் வந்துட்டு பயங்கரமா வந்து அவரு திட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரு தான் பெஸ்டான்னு நீ சொல்றதுல வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இஸ் ரைட். எனக்கே தெரியலடா, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்துட்டு ஐ திங்க் ப்ராபப்ளி பெஸ்ட்னு சொல்லணும்னா குவார்டியோல் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அவர் செம்ம பயங்கரமான சீசன், சாம்பியன்ஸ் வேற. ஸோ குவார்டியோல் ஹஸ் இம்ப்ரெஸ் மீ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் எஸ்பெஷலி. நம்ம அது போன வெளியில சொல்லியிருப்போம். அவர் வந்துட்டு வேற லீக்ல இருந்து வந்து இங்க வந்து பிரீமியர் லீக்ல ஒட்டாரோ எண்டோ பெஸ்டான இல்ல ஷவுட் அவுட்ஸ் குவார்டியோல் பக்கத்துல எல்லாம் சான்ஸே கிடையாது. பட் டு கம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாசம் ஒண்ணுமே பண்ண முடியாம அதுக்கப்புறம் சிஸ்டம்க்குள்ள வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் டீம்ல ஆகி ஐ திங்க் he deserves a shout outன்னு நினைக்கிறேன். மேபி டாப் 5ல இருப்பாரா? yeah something like that. டாப் 5 இருப்பாரு. ஏன்னா அந்த ரோல் வந்து எவ்வளவு கஷ்டமான ரோல் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆஸ்டன் வில்லோட ரைட் விங்கர்ஸ் மூசா டியாபி அண்ட் மூசா டியாபிக்கு வந்து ஒரு நல்ல கேம். அகைன் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை. அவர் வந்து அங்க வந்து லெவர்குசன்ல இருந்து வந்தாரு. பட் இங்க வந்துட்டு அந்த லெவல் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ ஐ திங்க் அந்த பெஞ்ச் மார்க் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சாட்டிஸ்ஃபை ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான். அதுல வந்து குவார்டியோல் தான் இருக்கிறதுலே பீக் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். வேற யாருமே அந்த லெவல்ல ஆடல. சோ வந்துட்டு ஐ திங்க் it has to be given to Guardiola. Definitely. And இது ஒரு நல்ல அவார்ட் ஆக்சுவலா. பெஸ்ட் பிளேயர் அவுட் சைட் டாப் 6. டாப் 6 ல நிறைய கண்ணு இருக்கு உங்களுக்கு. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அதை தவிர்த்து இந்த பாட்டம் ஆஃப்ல ஆடுனவங்க இவர்தான் பெஸ்ட் நீ சொல்றானா யார் சொல்லுவ நீ? அகைன் சொலாங்கி தான் போணுமா நம்ம? ஆக்சுவலா வந்துட்டு ஏன்னா சொலாங்கி ஒரு இன்கிரெடிபிளான ஒரு ஆக்சுவலி சொலாங்கின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சொலாங்கி இருக்கிறாரு. இப்ப ஐசாக் கூட வந்துட்டு அவுட் சைட் டாப் 6 தான் முடிஞ்சா டெக்னிக்கலி. அவரும் வந்துட்டு ஒரு பயங்கரமான சீசன் தான். இண்டிவிஜுவலி அவன் பெர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன்ட். சோ வந்து சொலாங்கி அண்ட் ஐசாக். பட் அவார்ட் ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் இட் டு ஐசாக் தான். ஏன்னா ஐசாக்கோட கான்ட்ரிபியூஷனால வந்து டிஃபென்ஸ் டாப் ஆஃப் தி டேபிள்ல முடிச்சாங்க. சோ தட் அண்ட் மத்தபடி எனக்கு ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. of course Jordan Pickford சொல்லலாம் நம்ம. oh yeah நம்ம செகண்ட் ஹையஸ்ட் க்ளீன் ஷீட் 15 க்ளீன் ஷீட் அதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணுவாங்க. 15 க்ளீன் ஷீட் எவர்டன் வச்சு பண்றது நான் ஏன் வந்து கடைசி கேம்ல தவுச்சேன்னு தெரியுதுன்னா அவங்களோட டிஃபென்ஸ் ஒரு சூப்பரான டிஃபென்ஸ். வெரி குட் கீப்பர். again shout out again Branthwaite again had an incredible season. இப்போ யூரோஸோட preliminary squadலயும் he's gotten a place. so incredible by Branthwaite. அப்புறமா வந்துட்டு அடுத்து disappointing season by a player. so வந்து worst இல்லாம டிசப்பாயிண்டிங் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல. அந்த மாதிரி டிசப்பாயிண்டிங். யூசுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் இப்போ இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வந்துட்டு யார சொல்லுவீங்க நீங்க? காசிமிரோ. கரெக்டான பிக் ஆக்சுவலா நீ சொன்னது காசிமிரோ. ஏன்னா வந்து பட்டியா நிறைய பேர் சொல்லலாம் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறாரு இவர் வந்து எப்படி அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஒரு 3-4 மேட்ச் தான் ஆடுனா. பட் யா நீ சொன்ன ஒரு காசிமிரோ டெஃபினெட்லி அந்த லிஸ்ட்ல டாப் 3 ப்ராபபிலி அந்த அவார்டே வந்துட்டு அவருக்கே கொடுத்துடலாம். டெஃபினெட்லி வெரி புவர் சீசன் தான் இருந்தது அவருக்கு. டிசப்பாயிண்டிங் இல்லையா? I think anyone from the Chelsea team Caicedo கடைசில Caicedo grew into the team very well but initial times and Enzo Fernandez ஐயோ அப்பா Fernandez வந்து டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய சைனிங் வந்த உடனே பயங்கரமா people expected him to like run Chelsea football club. ஆனா அது நடக்கவே இல்லை. நம்மளால அந்த ஒரு பாரம் இருக்கும். அந்த 100 மில்லியன் அந்த வாங்கினாலே 120 மில்லியன் வந்து ஒரு 200 மில்லியன் ஆடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் தெரியும். பட் செல்சி he couldn't manage it either. பட் இவங்க ரெண்டு பேர்ல கம்பேர் பண்ணா ஐ திங்க் Casemiro வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். பயங்கரமான டிக்ளைன் ஆன சீசன். அப்புறம் வந்துட்டு பெஸ்ட் மேட்ச் ஆஃப் தி பிரீமியர் லீக் அப்படியே வந்து பாப்கார்ன் திருப்பி விட்ட மூமெண்ட் மேட்ச்ல இருந்து எந்த மேட்ச் நீ சொல்லுவ? எனக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் திங்க் ஆர்சனல் லூட்டன்டா. ஆர்சனல் லூட்டரியா அந்த லாஸ்ட் மினிட் வின்னர். ஆமா செத்துட்டேன் அந்த கேம் பார்த்துட்டு. பட் நான் வந்து எனக்கு பர்சனலி வந்து இந்த செல்சி 4-3 யுனைட்டடோட ஜெயிப்பாருங்க. ஆமா எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் போய் அதுக்கு அப்புறம் கோல்ட் பாருங்க ஒரு ஹாட்ரிக் ஓட் எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்து மூடிட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். ரொம்ப நாளைக்கு கழிச்சு வந்துட்டு டென்னாக ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே மேட்ச் முடிறதுக்கு முன்னாடி கர்னாச்சோ வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் ஃபார்மர் வெயிட் இந்த மேட்ச் முடியல வந்து ஐயோ கரெக்ட் பெஸ்ட் மேட்ச் அதுதான் நான் பார்த்ததுல. அன்டவுட்டட்லி கரெக்ட். இந்த ரெண்டு கேம்னு பார்த்தா கண்டிப்பா யுனைட்டட் செல்சி தான். சந்தேகமே இல்ல. வெறித்தனமா இருந்தது. நோ டவுட். ஆமா. அண்ட் அடுத்து வந்து மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் மேனேஜர் இவர்கிட்ட இருந்தா நம்ம பெருசா எதிர்பார்த்தோம். பட் he couldn't deliver அப்படின்னு சொல்றப்ப வின்சென்ட் காம்பனிடா. மாமி வின்சென்ட் காம்பனி. இன்னொன்னு டிசர்பி.
அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் டிசர்பி எடுத்த பாயிண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் டிசர்பி 19 கேம்ல 20 பாயிண்ட் எடுத்திருக்கான் அப்பா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. சோ இஸ் ஃப்ளாப் மேசிவ்லி இன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் ஃபார் டிசர்பி. சோ ஐ திங்க் டிசர்பி இஸ் ஒன், வின்சென்ட் காம்பனி இஸ் another. என்னை பொறுத்த வரைக்கும் டென் ஹாக் அவருக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு, என்ன இது மாதிரி அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ பட் ஐ திங்க் டிசர்பி ஏன்னா அவருக்கு இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்திருக்கு, பட் அது ஏத்த மாதிரி டீம் அவனால அடாப்ட் பண்ண முடியல. சோ ஐ திங்க் அது ஒரு ஃப்ரீ பாஸ் ஆடா. இப்ப 10 ஹாக்கோ அதே தான். இன்ஜுரிஸ் இருந்துச்சு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பாஸா கொடுத்தலாமா. உனக்கு இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா உன்னை வந்து நாங்க கன்சிடர் பண்ண போகுது இல்ல, நீ எப்படி வேணாலும் நீ பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பண்ணணும். அதனால வந்துட்டு 3 பேர் என்னாகு, டிசர்பி அண்ட் வின்சென்ட் காம்பனி. எஸ். அப்புறம் லாஸ்ட் அவார்ட் ஃபார் திஸ் சீசன், தி மோஸ்ட் ஷாக்கிங் இன்சிடென்ட் ஆஃப் தி இயர். எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துல வந்து கான்ட்ரோவர்ஷியலா மூமெண்ட்ஸ் நடக்க தான் செய்யும். ரைட் ரைட். அந்த மாதிரி இந்த வாட்டி பிரீமியர் லீக்ல வந்துட்டு கான்ட்ரோவர்ஷியலா நடந்த இன்சிடென்ட் தான் என்ன சொல்லுவேன்? டாட்டனம் லிவர்பூல் விஐஆர் கொடுக்காதது. அதெல்லாம் ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் கிடையாது. அது வந்து கான்ட்ரோவர்ஷியல் மூமெண்ட். ஷாக்கிங்கா அது பார்த்து டேய் என்னடா இது இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இது வந்து ஒரு நியூஸா வருமே அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். என்னது மிஸ்டர் கிளாப் வர்சஸ் சாலா மூமெண்ட் தான் வந்துட்டு டெஃபினெட்லி ஷாக்கிங். ஏன்னா வந்து இவ்வளவு வருஷமா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போல இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து திடீர்னு வந்துட்டு என்னடா அது சண்டை போடுறீங்க, அது மட்டும் இல்ல மேட்ச் முடிச்சுட்டு கிளம்புறப்ப வந்து டெஃபினட்டா ஏதோ நடந்திருக்கு அதுக்குள்ள. அது வந்து டெஃபினட்டா வந்து பிரான்ஸா பாக்குறப்ப இன்னொன்னு கேன் இட் பி எரிக் டென் ஹாக் கமிங் அண்ட் காலிங் அவுட் சான்சோ, அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான், ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்றது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் தான். ஏன்னா அதுக்கு அப்புறமா பிளேயர் ஆடல டாட்மண்ட் கிளம்பிட்டாரு. ஆனா அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸா நடந்தது இல்ல. ஆனா இது வந்து அப்படியே லைவ் மேட்ச் போயிட்டு இருக்குது, என்னையா இதுன்றதுனால ஐ ஃபீல் திஸ் வில் ஹேவ் மோர் இம்பாக்ட். இன்னொன்னு Wolves calling out the Premier League saying and the referee வந்து லூட்டன் டவுனோட ஃபேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். சோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தான் பண்ணாங்க. அதுவும் நல்ல ஒரு கால் அவுட் தான். Wolves வந்து are going against VAR. இப்போ ஆமா யாரு கால் அவுட் பண்ணா? கரெக்ட் சாரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கால் அவுட் பண்ணாங்க. போடாதேன்னு சொல்லிட்டோம். that was really shocking அது. ஏன்னா வந்து யாரும் எந்த கிளப்புமே இது பண்ணாது. எல்லாம் ஃபேன்ஸா சப்போர்ட் பண்ணாங்க. அது போட்ட உடனே என்னடா அவனுங்க அபிஷியல் முதல்ல அபிஷியலா இல்லையான்றது ட்விட்டர்ல கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து that was very shocking அது. ஏன்னா எந்த கிளப்பும் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. லைக் இது வந்து 100% அந்த ரெஃப்ரி வந்து எங்களை ஏமாத்திட்டான், ரெஃப்ரி வந்து அந்த ஃபேன் அப்படின்னு அப்படியே சொல்ற மாதிரி இருந்துச்சு அது. இது மாதிரி வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்து நாங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணிருப்போம். சோ நீங்களும் என்ன ஷாக்கிங் நினைச்சிட்டு போடுங்க, அதையும் பார்ப்போம். பட் அதுக்கு கான்ட்ரோவர்சிஸ் குறைச்சல இல்ல பிரீமியர் லீக்ல எக்கச்சக்கமா நடக்கும். சோ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் நீங்க போடுங்க, நாங்களும் டிஃப்ரெண்டா பாக்குறோம். பட் இந்த மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட்ல உங்களை நாங்க மீட் பண்றோம்.